1MDB நிறுவனத்தை அமைப்பதில் தமக்கு பங்கும் பொறுப்பும் இல்லை என்று இங்குள்ள உயர் நீதிமன்றத்தில் முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் ரசாக் சாட்சியமளித்தார். 1MDB என் குழந்தை என்று இனியும் சொல்ல வேண்டாம். தெலுங்கானா முதலீட்டு வாரியம்தான் 1MDB நிறுவனத்தை தோற்றுவித்தது என்று அவர் சொன்னார். மேலும் இந்த 1MDB நிறுவனத்தை தோற்றுவித்ததில் தம்மை தொடர்பு படுத்த வேண்டாம் என்று அவர் கேட்டுக்கொண்டார். DPP முகமது முஸ்தபா பி கொஞ்சாளம் குறுக்கு விசாரணை செய்தபோது 1MDB தோற்றுவிப்பில் தமக்கு தொடர்பு இருப்பதை நஜீப் நிராகரித்தார். இனியும் அதில் தம்மை சம்பந்தப்படுத்த வேண்டாம் என்று பிராசிக்யூஷன் தரப்பை அவர் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டார். இதில் அதிருப்தி அடைந்தவராக காணப்பட்ட நஜீப் 1MDB தோற்றுவிக்கப்பட்டதில் தாம் எவ்வகையிலும் சம்பந்தப்பட்டிருக்கவில்லை என்றார். ஆனால் 1MDB என்பது உங்கள் பிராண்ட் தானே என்று முகமது முஸ்தபா கூறிய போது உண்மைதான், ஆனால் இல்லாத ஒன்றை தன்னால் ஒப்புக்கொள்ள முடியாது என்று அவர் மேலும் சொன்னார். 1MDB நிதியில் இருந்து 2.28 பில்லியன் ரிங்கேட்டை தம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பெற்றதாக சுமத்தப்பட்டிருக்கும் 4 குற்றச்சாட்டுகளில் நஜீப் தற்காப்பு வாதம் புரிந்து வருகிறார். இங்குள்ள உயர் நீதிமன்றத்தில் நீதிபதி காலின் லாரன்ஸ் செகோயரா முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணை இன்று வெள்ளிக்கிழமை தொடர்கிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.